ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் உலகம் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் தான் ஃப்ரெண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் நம்ம பன்னீர் செய்கிறது எப்படின்னு என் ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க. அவங்களுக்காக வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிருந்தேன்ல, நீ செஞ்ச பன்னீர் வந்து க்யூபாக இருந்தது, நீ எங்கள் கடையில் வாங்கினியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் வீட்டில் செஞ்சதான் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு ஒரு டைம் வந்து நீ வந்து வீடியோ போடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காண்டி சரி போடலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து 1 லிட்டர் பாலை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு குட்டி சைஸ் லெமன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். இதை வந்து நம்ம சாறு எடுத்து வச்சுக்குவோம். 1/2 லிட்டருக்கு வந்து 1/2 லெமன் போதும். நம்ம 1 லிட்டர் எடுத்தனால 1 லெமன் எடுத்துக்குவோம். பெரிய லெமனாக இருந்தால் உங்களுக்கு பாதியே இதில் போதும். நான் இது குட்டியாக எடுத்துருக்கனால 1 எடுத்துக்கிறேன். இதை சாறு எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா காயணும் அப்படிலாம் கிடையாது, லைட்டாக காய்ஞ்சாலே போதும். நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லாட்டினா நமக்கு வீட்டில் எப்போயுமே இருக்கிறது லெமன் தான், அதனால் வந்து நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு இதை கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது தெரிஞ்சிரும். இப்போ கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த பால் வந்து தெரியுது பாருங்கள், இது மாதிரி தெரிஞ்சிரும். இந்த மாதிரி திரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இது மாதிரி திரிஞ்சு வந்துடும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, நல்லா தெரிஞ்சிருச்சு. பால் இந்த அளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நான் வந்து ஒரே ஆளாக வீடியோ எடுக்கிறனால எனக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதை எடுக்க முடியலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு ஃபில்டரில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லெமன் சேர்க்குறோம்ல, லெமனோ வினிகரோ சேர்க்கும் போது அதில் வந்து இந்த புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம வந்து நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இதை டைட்டாக கட்டி வச்சுக்கிற வேண்டியதான். கட்டி வெயிட் வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம வெள்ளை துணியில் வந்து நல்லா டைட்டாக அதில் உள்ள தண்ணி அப்புறம் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து முடிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பிளேட் வச்சு அது மேலே வந்து நம்ம வெயிட் வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ண வேண்டியதான். இந்த துணியோடவே ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வைக்க வேண்டியது. அது நல்லா கொஞ்சம் வந்து கூலிங் வந்து இதாகி கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து பீசஸ் போட்டுட்டோன்னா பீசஸ் போட்டு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். ஒரு 10 டேஸ் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவர் வச்சுக்கலாம். இப்போ வந்து பன்னீர் வந்து ஃப்ரீஸ் ஆகி நம்ம எடுத்துட்டோம் வெளியில். இந்த அளவு தான் எனக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. 1 லிட்டர் பாலுக்கு வந்து இந்த அளவு பன்னீர் கிடச்சிருக்கு. நான் பேக்கெட் பாலில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பசும்பால் கிடச்சா பசும்பாலில் செய்யுங்க, இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என் வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டு உங்கள் ஆதரவை எனக்கு தருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.